நியாயப்பிரமாணத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. நீ என்னதான் வாக்குத்தத்தம் ஒண்ணுதா இருந்தாலும் நீ வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடுவேன், அதை தான் பண்ணும், இதை தான், இப்படிதான் அடிமைத்தனத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உன்னால் அதை அனுபவிக்கவே முடியாது. நீ ஒரு சின்ன குழந்தைன்றார். வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி அப்பனா யூதர்கள் வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி இல்லையா? எழுத்தின்படி இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய மனதின்படி வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி எதுன்னா அது நம்ம தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி வர வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் காவல் பண்ணப்படுது. எதனால காவல் பண்ணப்படுதுன்னா நியாய பிரமாணத்தினால் காவல் பண்ணப்பட்டது. இப்போ ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறத நான் உணரும் போது எனக்கு ஒன்று தெரியுது, எனக்கு ஒன்று புரியுது. என்னன்னா ஐ அம் நாட் அலோன். நான் சாதாரணமானவன் இல்ல, அசாதாரணங்களை செய்யும்படி தேவனை முத்திரை போட்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எடுங்க கொலோசியர் நிருபம் 1:13. நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவராக இருக்கிற பிதா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, ஒரு ஆமென் சத்தமாக சொல்லிடணும். அல்லேலூயா. சரி கவனிங்க. இப்போ இன்னைக்கு இவ்வளோ நாள் நம்ம பேசுனது இப்போ பேச போகிறதில்ல. இப்போ ஒரு முக்கியமான செய்தியை கடத்த விரும்புகிறேன். ஒரு முக்கியமான செய்தியை கடத்த விரும்புகிறேன். கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்ம இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கிட்டார். விடுதலையாக்கி என்ன பண்ணிட்டார்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? சரி, இருளின் அதிகாரம் எங்க இருக்கு? உலகத்தில் இருக்கு. எங்க இருக்கு? இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? அதுவும் உலகத்தில் தான் இருக்கு. நீ உலகத்தில் தானே இருக்க, செத்தா போயிட்ட. இருளின் அதிகாரம் உனக்குள்ள தான் இருந்துச்சு, உலகத்தில் தானே இருந்துச்சு. கரெக்டா? ஆமாவா? அது உலகத்தில் இருக்குன்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எங்க தான் இருக்கு? சிம்பிள் சார். இருளின் அதிகாரம் உலகத்தில் இருப்பது உண்மையா இருக்குமானால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உலகத்தில் இருப்பது. மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. சரி, அப்போ இருளின் அதிகாரத்தில் நம்ம விடுதலை ஆகிட்டார் இல்லையா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ன செய்ய போகிறது உலகத்தில்? அதான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ன செய்ய விரும்புகிறது, என்ன செய்ய போகிறது, அதான் தொடங்க போற பாருங்க. கவனிங்க. கலாத்தியர் நிருபம் 3:13-14 வாசிங்க. அந்த வசனங்கள் வந்து 1008 வெளிப்பாடு பேசலாங்க. என்ன அற்புதமான ஒரு வசனங்க அது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுறல பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஸோ அதுதான் போன வாரம் பார்த்தோம். போன வாரம் என்னது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். நல்லா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் எப்படி நமக்கு உரிமையாய் மாறினது அப்படின்றத பார்த்தோன்றவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை கேட்காதவங்க மறுபடியும் போய் கேளுங்க. அதை கேட்கலன்னா இது புரியாது. இப்போ நான் பேசுறது புரியாது. அது புரிஞ்சாதான் புரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு உரிமையாய் மாறுகிறது என்பதை எனக்கு தெரிந்தால்தான் இப்போது நான் பேச போகிறது புரியும். சரி கவனிங்க. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாம அடுத்து சொல்றாரு, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெரும்படியாக இப்படி ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ரெண்டாவது ஒன்று சொல்றாரு. ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொன்னார், ரைட்டு. ரெண்டாவது சொல்றாரு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் மாமிசமாகிய யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்திகளும் சத்தமா வரலையே, குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம். ஆமாம், முதியோர் சொப்பனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் அப்படி ஓரமாக வைப்போம். இப்போ மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றது இது என்ன சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட ஆவி எப்படின்னா விசுவாசத்தினால பெறுவோமா? எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ஆவியை பெறுவோம். நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன். இப்போ 3ஆம் அதிகாரம் முழுக்க எது பேசுது அப்படின்னா அந்த 13 தொடங்கி 3ஆம் அதிகாரம் முழுக்க கடைசி வரைக்கும் எது பேசுதுன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சத்தம் வரலையே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் வாக்குத்தத்தம் பெறக்கூடிய சந்ததி வர வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாக்குத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். உலகத்தையே பாவத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் அடைச்சிருச்சு. அது ஏன்னா
அது உலகத்தை அடைச்சது இருக்கலாம், அது வந்து தவறு போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற சந்ததி வரும் வரைக்கும் அது காக்கப்படும்படிக்கு அப்படி ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. அப்படிதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? கவனிங்க லிசன். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை எப்படி அடையாளம் காண்றது? 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இப்போ வாக்குத்தத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டாருங்க. வாக்குத்தத்தை யார் பெறணும், எப்படி பெற முடியும், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும். இப்போ கவனிங்க, எல்லாவற்றுக்கும் நீ எஜமானா இருக்கலாம். இப்போ யூதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது பேசுறாரு. என்ன கவனிக்கணும், யூதன் வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி, எல்லாத்துக்கும் என்னது, வாக்குத்தத்தங்கள் அவனுடையது. ஆனா அவன் ஒரு அடிமை. வாக்குத்தத்தம் அப்படியே சொல்றாரு பாருங்க வாசிங்க. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்ல. உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணோம். நாங்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சாவியை கொடுத்துறாங்க போல. அவங்க வீட்டில் இந்த 10 சவரன் நகை காணாமல் போயிட்டு. ஆமாம், ஒரே அழுக, கண்ணீர் கம்பளத்தோடு நின்றுதான். காலைல 6 மணி பஸ் சர்வீஸில். நான் திரும்பி கிடைக்காத அவங்க மை போட்டு பார்க்குறவன்னு நினச்சிருப்பாங்க போல என்ன. அப்படி வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா திரும்பி கிடைக்கலாம் விட்டுரு, கிடைச்சா சந்தோஷம் வச்சுக்க. ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை நம்பி வா, 1000 சவரனை வாங்க கர்த்தர் உதவி செய்ய. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போனது 10, வரது 1000 இருக்கட்டும். ஆமாம், ஆண்டவரை நம்பி வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம மை போட்டு பார்க்குறாளா, யார் எடுத்தாங்கன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துட்டாங்க போல நம்மக்கிட்ட. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற வந்து என்ன பண்ண முடியாது. இப்போ இப்படி சொல்கிறேனே, என்கிட்ட கார் இருக்கலாம். ஆனால் ஹெக்டருக்கு சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் ஹெக்டர் இப்போ கார் ஓட்டுறான். லைசன்ஸ் வர வாங்கிட்டான். எடுத்து என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, என்கிட்ட லைசன்ஸ். போலீஸ்காரங்கிட்ட போய் நிற்கிறான். என்னை கூப்பிட்டு கேளுங்க, லைசன்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். இப்போ அவன் வளர்ந்துட்டான். அவன்கிட்ட கார் ஓட்ட கொடுக்குறோம். யாகையில்கிட்ட கொடுப்போமா? கொடுக்கலாம், அவனுக்கு தப்பு இல்லை. ஒன்று ரோட்டில் போகிறவன் தெருவில் இருப்பான், இல்லை நம்ம தெருவில் இருப்பான். ஆமாவா இல்லையா? ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல. அதுதான் பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. நீ என்னதான் வாக்குத்தத்தம் ஒன்றுதான் இருந்தாலும் நீ வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடுவேன், அதை தான் பண்ணும், இதை தான், இப்படி தான் அடிமைத்தனத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உன்னால் அதை அனுபவிக்கவே முடியாது. நீ ஒரு சின்ன குழந்தைன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா வளர்ந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவங்களும் ஒரு ஆமென் செய்ய உயர்த்தி கவனிங்க. அவங்க தான் அப்படி சொல்கிறார். அவர் மற்றது எதுவும் சொல்ல. வாக்குத என்னதான் பாருங்க, நீ எஜமானாவே இருந்தால் கூட சிறு பிள்ளையாக இருக்கும் அளவும் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை. தகப்பன் குறித்த காலம் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணுமா, காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். இப்படிதான் என்னன்னா, ஒரு காரியக்காரனை போல வீட்டு விசாரணைக்காரனை போல நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? வாக்குத்தத்தம் பாதுகாக்கப்பட, வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி. அப்பனா யூதர்கள் வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி இல்லையா? எழுத்தின்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனதின்படி வாக்குத்தை பெறக்கூடிய சந்ததி எதுன்னா அது நம்ம தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி வர வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் காவல் பண்ணப்படுது. எதனால காவல் பண்ணப்படுதுன்னா நியாய பிரமாணத்தினால் காவல் பண்ணப்பட்டது. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். கவனிங்க. இப்ப பாருங்க அடுத்த வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம். அப்புறம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின. நல்லா கவனிங்க, காதை திறந்து கேளுங்க சார். வசனம் சொல்றாரு நினைக்காதீங்க, கரெக்டா கவனிங்க. முக்கியமான விஷயத்தை சொல்றேன், சரியா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் குமாரனுடைய ஆவியை, நல்லா ஆமென் சொல்லுங்க சார். யாரை கொடுத்துட்டார்? குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு தந்தாராம். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். எப்படிப்பட்ட ஆவி? அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லிட்டீங்கன்னா பாருங்க. இப்ப பாருங்க, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் என்னவா இல்லையா? இப்போ நீ புத்திர சுவிகாரத்தை பெற்றல்ல, புத்திர
சுதந்திர சுவிகாரத்தை பெற்ற உடனே நீ என்ன ஆயிட்டா, நீ மெச்சூர் சைல்ட் ஆஃப் காட் ஆயிட்ட. நீ வளர்ந்த பூரணமான புத்திரனாய் மாறிவிட்டாய். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். எதுக்கு பூர்ணமான புத்திரனாய்? எல்லா வாக்குத்தத்தங்களையும் எடுக்க அனுபவிக்கக்கூடிய சகல அதிகாரங்களும் உள்ள புத்திரனாய், மகனாய், மகளாய் நீ மாறிட்ட. கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. ஆமா, இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்து மூலமா நீ யார் ஆயிட்ட? சுதந்திரவாளி ஆயிட்ட. நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். நீ இப்போ குழந்தை இல்லை. யூ ஆர் நாட் சைல்ட், யூ ஆர் a mature son of God, you are a mature daughter of God. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நீ குழந்தையா இல்லை, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நீ எது கீழே இருக்குன்னா கிருபை கீழே இருக்க. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க. அப்ப அடிமைத்தனம் எப்படின்னு, அதாவது யூதர்கள் அடிமைகள் அல்ல, they are not slaves. ஆனால் அவர்கள் பிள்ளைகளை போல இருந்தாங்க. அவங்க என்ன குழந்தைங்களை போல இருக்காங்க. எப்படி குழந்தைங்களை போல இருக்காங்க? அவங்க நியாயப்பிரமாணத்தை செஞ்சு முடிச்சாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க முடியுன்ற கண்டிஷன் இருக்கு. அதுக்காக தான் அவங்களுக்கு பலி பிரமாணம்லாம் கொடுக்கப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தங்களை முழுசா அவங்க அனுபவிச்சிட்டாங்களா? கிடையாது, அனுபவிக்கல. ஒருவேளை வாக்குத்தத்தை முழுசா அனுபவிச்சிருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் அவங்க சரி கட்டிருக்க முடியும். அவங்களுடைய வாக்குத்தத்தம் அவங்களை தாண்டி வெளியிலே போகவே இல்லை. ஆனால் வாக்குத்தத்துடைய பூர்ணம் என்ன கவனிக்கணும். வாக்குத்தத்துடைய பூரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி உன்னை நான் என்ன பண்ணுவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஜாதிகள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அது யூதர்கள் மூலமா நடந்துச்சா? நடக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசுவின் மூலமா நடந்தது. இவர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அந்த சந்ததி இயேசுவே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. நல்லா ஆமென் சொல்லுங்க சார். சார், அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் கலாத்திய நிருபம் எடுத்தீங்கன்னா இதில் நம்முடைய ரைட்ஃபுல் ஆக்ட், நம்ம எப்படிப்பட்ட சுதந்திரவாளி என்பதை ரொம்ப திருஷ்டாந்தமாய், தெளிவாய், அற்புதமாய் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை வசனமாக எடுத்துடக்கூடாது. இது அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே பேசேஜ், ஒரே லெட்டராக கன்சிடர் பண்ணி அது இருக்க வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இங்கே எப்படி சொல்கிறாரு, நீங்கள் இப்போ என்னவா கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுதந்திரவாளி. எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கீங்க? நீங்க தேவனுடைய எல்லா நன்மைகளையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சுதந்திரவாளியாய் நீ இருக்கிறாய். அல்லாஹ் ஆமென் சொல்லுங்க சார். எப்போ இது நடந்துச்சு கவனிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, நல்லா கவனிங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், கவனிங்க, நீங்க எப்போ சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாருக்குள்ள முத்திரை? பரிசுத்த ஆவி. எப்போ நீ உள்ள கிறிஸ்துக்குள்ள வந்தியோ, வசனத்துக்குள்ள வந்தியோ, எப்போ நீ வார்த்தையை நம்பினியோ, எப்போ ரட்சிக்கப்பட்டியோ, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவி உனக்குள்ள வந்துருச்சு. நீ முத்திரை போடப்பட்டிருக்க. எல்லாம் கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. you are sealed. ஆமென். 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தினுடைய என்னது? எவிடன்ஸ். ஆவியானவர் என்னது? எனக்கு எவிடன்ஸ், எனக்கு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் தெரியுமா? நான் தேவனுடையவன், நான் கடவுளுடையவன், கடவுள் எனக்குள்ள வாசமா இருக்கிறார், நானும் கடவுளும் வேற இல்லை. நல்லா ஆமென் சொல்லுங்க. போன வாரம் சொன்னல, நான் மனிதன் பாதி, நான் சொல்றேன் மனிதன் பாதி கடவுள் பாதி. நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கடவுள் பாதி மனிதன் பாதி. விளங்க முடியா கவிதை நான். இப்போ ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறத நான் உணரும் போது எனக்கு ஒன்று தெரியுது, எனக்கு ஒன்று புரியுது. என்னன்னா, ஐ am not alone. நான் சாதாரணமானவன் இல்ல, அசாதாரணங்களை செய்யும்படி தேவனை முத்திரை போட்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். கையை தட்டியே. இப்போ எனக்குள்ள ஆவி இருக்கு. என்னுடைய ஆவி இல்ல, தேவனுடைய ஆவி. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆவியில யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கிறார். ஸோ அவர் எனக்குள்ள வாசமா இருந்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள அனுபவிக்கக்கூடிய சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ல ஆமென் சொல்லியிருக்கலாமே.
நான் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியுமா? முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே நான் அனுபவிப்பதற்காகவே, அதை எடுத்துக்கொள்வதற்காகவே தேவன் எனக்குள் வாசமாகிறார். தேவன் எனக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ண வந்து விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள்ள வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, நான் வாக்குத்தத்தங்களை எடுக்கவும் அனுபவிக்கவும் அதை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தவும் என்னால் முடிகிறது. சரி, ஓகே, கவனி. ஃபேக்ட் ரைட் தான். ஆனா ஏன் அப்படி செய்யணும் ஆண்டவர்? எதற்காக எனக்குள்ள வாசம் பண்ணணும்? எதுக்கு நான் வாக்குத்தத்தை எடுத்து அதை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறார். என்ன காரணம்? என்ன கவனிங்க. எதுக்குன்னா, உலகம் இருளின் ஆதிக்கத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இப்போ இல்லை, இருந்தது. இருளின் அதிகாரம் உலகத்தை ஆளுகை. இயேசு இப்படி இருக்கும்போது சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னார். அப்போ வரைக்கும் அவன் உலகத்தின் அதிபதி தான், அல்ல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஒன்ஸ் சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தின உடனே உயிர் தெரிந்தவன சொல்றார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். every authority, every power has been given to me. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. கிராஸ் வரைக்கும், சிலுவை வரைக்கும் அவன் தான் யாரு? ஸ்டார். சிலுவைக்கு பிறகு இவர் தான் சூப்பர் ஸ்டார். கையை மேலே தட்டமான்ற பார். நீ சூப்பர் ஸ்டார்ன உடனே நீ வேற ஏதோ மூஞ்சி உனக்கு ஞாபகம் வருது. அதான் பிரச்சனை. உன் பிரச்சனை தான். உண்மையாகவே சூப்பர் ஸ்டார்னா தெரியுமா? பெரிய நட்சத்திரம்னு அர்த்தம். சூப்பர் ஸ்டார்ன்றது என்னது? பெரிய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. நீ வான மண்டலத்தை பற்றி படிச்சிருக்கியா? படிச்சா சூப்பர் ஸ்டார் எது? நமக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீ எந்த ஊர்லேருந்து, எந்த உலகத்தின் எந்த நாட்டில் பார்த்தாலும் ரொம்ப கிட்ட தெரியும். அதுதான் சூப்பர் ஸ்டார்னு பேர். அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமாக ஆமேன் சொல்ல கேட்குறேன். அப்படிதான் இயேசுவும் எப்பவுமே பக்கத்திலேயே தெரிவார். சூப்பர் ஸ்டாரை மேலே கையை தட்டி நல்லா கவனிங்க. அப்போ சரி, எனக்குள்ள வந்துட்டார், வாசம் பண்றாரு இல்லையா? வாக்குத்தத்தங்களை எடுத்து அனுபவிக்கணும். இப்போ இந்த இருளின் அதிகாரம் இப்போ பூமியில் இருக்கா? இருக்கு. சூப்பர். தேவராஜ்யம் பூமியில் இருக்கா? நீ எங்க இருக்க? நீ பூமியில் எங்க இருக்க? பூமியில லெஃப்ட் இருளின் அதிகாரம், ரைட் தேவராஜ்யம். நீ எங்க இருக்க இப்போ? சத்தம் வரலையே. சத்தமா சொல்லுங்க. தேவராஜ்யத்தில் இருக்கேன்னு சொல்றவங்க மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்க? ஓகே, கவனிங்க. தேவராஜ்யத்துக்குள்ள இருக்கல்ல, நீ தேவராஜ்யத்துக்குள்ள இருந்து நீ என்ன செய்யணும்னா, இந்த இருளின் அதிகாரத்தை அழிக்கும்படிக்கு உன்னை தேவ ராஜ்யத்தில் கொண்டு வந்து என் தேவன் உட்கார. மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். சார் முதல்ல இப்படி எடுத்துங்க. நான் இப்போ சமீபத்தில் பொதுவாக யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை, அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போய் ஜோம் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு அன்றைக்கி வந்துவிட்டோம். மறுநாள் காலையில் எங்களுக்கு சென்னையில் வேலையெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். நேற்றுலாம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். நேற்று மத்தியானம்லாம் எனக்கு அது மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அந்த 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 போய் நான் ஜோம் பண்ணிட்டு வந்த இந்த காரியங்கள்லாம் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், இருளின் அதிகாரம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, வர முடியாது. இது பாரு, நான் இப்போ தான் இதை பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நீ போயிருக்க பிரச்சனை இல்லை, ஆனால் இனி வரக்கூடாதுன்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நான் தேவராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் தேவராஜ்யத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் தேவராஜ்யத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருளின் அதிகாரங்கள் உள்ள வர முடியாது, உள்ள வரக்கூடாது. மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னிலிருந்து ஆரம்பி. இன்னிலிருந்து என்ன பண்ணணும்? இந்த இருளின் அதிகாரத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கணும்.